கேரள மாநிலம் அங்கமாலி பகுதியில் உள்ள கோவிலில் யானைக்கு மதம் பிடித்து தாக்கியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் அங்கமாலி பகுதியில் உள்ள கோவிலில் யானைக்கு மதம் பிடித்து தாக்கியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். அங்கமாலி பகுதியில் உள்ள கிடங்கூர் மகாவிஷ்ணு கோவிலில் யானைக்கு மதம் பிடித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. யானைக்கு மதம் பிடித்ததில் ஒருவரை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை யானை சேதப்படுத்திய அதிர்ச்சி காட்சி தற்போது இணையதளங்களில் வெளியாகியுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் அங்கமாலி பகுதியில் உள்ள கோவிலில் யானைக்கு மதம் பிடித்ததில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ், கள நிலவரம் என்ன விரிவான தகவல்? வணக்கம் ஜனனி. கேரளா மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் உள்ள கோவிலில் யானைக்கு மதம் பிடித்து தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள அங்கமாலி கிடங்கூர் மகாவிஷ்ணு கோவிலில் இன்று காலை யானையை பாகன் குளிப்பாட்டுவதற்காக அழைத்து சென்றுள்ளார். அப்போது யானை குளித்துக் கொண்டிருக்கும் போது யானைக்கு திடீரென்று மதம் பிடித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் யானை குளித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அங்கிருந்து கிளம்பி கோவில் வளாகத்தில் இருந்த 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை முட்டி சேதப்படுத்திய காட்சி தற்பொழுது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அந்த காரில் இருந்தவர்களை யானை தும்பிக்கையால் மற்றும் தந்தத்தால் குத்தி காரில் தூக்கி வீசிய காட்சி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதே போல அங்கிருந்த 2 சக்கர வாகனங்களிலும் யானை சேதப்படுத்தியதில் அப்போது அங்கு ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இது குறித்த அங்கமாலி போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் வனத்துறையினர் யானையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக கேரளாவில் திருவிழாக்கள் மற்றும் கோவில் விழாக்களில் இது போல யானைகள் மதம் பிடித்து தாக்குவது தொடர்கதையாகிவிட்டது. மேலும் இது போல சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அரசும் வனத்துறையினரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேரள மாநிலத்தில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்பொழுது இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். மேலும் இது குறித்தான வீடியோ காட்சி தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி காளிதாஸ்.